நஹ்மதுஹு வ நஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் ஜும்ஆவுடைய ஆயத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அதனுடைய 3வது ஆயத். வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். வ ஆஹரீன மின்ஹும் என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் சொல்லி காட்டுகிறார். ஆஹரீனா ஏனையவர்கள், ஆஹரன்னா ஏனையவர், ஆஹரீன மின்ஹும் என்றால் ஏனையவர்கள். லம்மா யல்ஹகு பிஹிம், லஹக்க என்று சொன்னால் இணைந்து கொண்டான், சேர்ந்து கொண்டான். லம்மான்னு சொன்னால் லம்மா யல்ஹகு என்றால் இன்னும் இணையாத, யல்ஹகு பிஹிம் இன்னும் அவர்களோடு இணையாத ஏனையவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா ஜும்ஆவிலே 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்துடைய அந்த கன்சிஸ்டன்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்தும் இந்த ஆயத்துடைய அந்த கட்டமைப்பை பார்த்தா தான் இந்த ஆயத்து என்ன சொல்ல வருகிறது விளங்கும். 2வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா உம்மி சமூகத்துக்கு மத்தியிலே அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான் என்று சொன்னான். அந்த தூதர் என்ன செய்ய வேண்டும் என்றால் குர்ஆனிய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும், அது சொல்லுகின்ற பிரகாரம் ஆக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், குர்ஆனை கற்பிக்க வேண்டும், ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டு வருகிற தொடரிலே வ ஆஹரீன மின்ஹும், ஏற்கனவே சொல்லப்பட்டது மின்ஹும் ஏனையவர்கள், அப்போ ஏனையவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். எனவே உம்மி சமூகத்திலிருந்து ஒரு தூதர் வந்து அந்த உம்மி சமூகத்துக்கு இந்த தூதை முன்வைக்கிறார். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், இங்கே உம்மி சமூகம் என்பது அந்த காலத்தில் இருந்த அரபிகளை குறிக்கும். அந்த காலத்தில் அரபிகள் என்ற நேரடியாக குறிக்கும். அரபிகள் அல்லாத என்பது ஆஹரீன மின்ஹும், அரபிகள் அல்லாத ஏனையவர்களை குறிக்கும் என்பது முதலாவது விளக்கம். ஏனையவர்கள், அப்போ ஏனையவர்களுக்கும் இந்த நபி தான் நபி. அரபிகள் அல்லாத ஏனையவர்களையும் இலக்காக வைத்து இந்த ஆயத் பேசுகிறது. எனவே தான் 2வது ஆயத்து அரபிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்றும் அல்லது அந்த காலத்தில் இருந்த அரபு சமூகத்தை விழித்து பேசுவது போன்றும், அதே நேரம் 3வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது முழு உலகத்தையும் இலக்காக கொண்டு, முழு மனித சமூகத்தையும் இலக்காக கொண்டு பேசுவது போன்றும் இருக்கும். அதுதான் ஆஹரீன மின்ஹும். இதனைத்தான் இந்த ஆயத்துடைய கருத்தை சஹாபாக்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். இந்த ஆயத் இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் 2 முறை 3 முறை தொடர்ந்தும் கேட்டிருக்கிறார்கள். ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இன்னும் அவர்களோடு இணையாத ஏனையவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது ஏனையவர்கள் என்றால் யார்? அதனை சற்று உங்களால் விளங்கப்படுத்த முடியுமா என்று ரிவாயத்துகளின்படி 3 முறை தொடர்ந்து கேட்டிருக்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பக்கத்திலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்திருக்கிறார்கள். அவர் அரபு சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, பாரசீகத்தை பின்னத்துவப்படுத்துகின்றவர், ஒரு அஜமி இன்னொரு மாதிரி சொன்னார். அவருடைய மேல் சந்தை தட்டி சொன்னார், இப்படியானவர்களை குறிக்கும், இப்படியானவர்களை குறிக்கும். இன்னொரு ரிவாயத்தின்படி இவர்களது ஈமான் எந்த அளவுக்கு என்றால், வானத்தின் உயர ஈமானை கொண்டு வைத்தாலும் அந்த இடத்துக்கு செல்லுகின்ற அளவுக்கு இந்த சமூகத்திலே, இந்த அஜமி சமூகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், தங்களை அந்தளவு தூரம் தயார்படுத்திக் கொள்வார்கள். அப்படியான மனிதர்கள் அரபிகளுக்கு வெளியிலேயும் இருக்கிறார்கள், அவர்களையும் சேர்த்துத்தான் இந்த வசனம் குறிக்கும் என்று பாராட்டி பேசியதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த வசனத்துக்கு கூடாக ஏனையவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அரபிகள், அரபி அல்லாத அஜமிகளை குறிக்கும். அந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், தாபி அறிஞர், அவர் சொல்கிறார்கள், ஆரம்ப வசனம் 2வது ஆயத் அரபிகளையும், 2வது அல்லாத 3வது வசனம் ஆஹரீன மின்ஹும் என்பது அரபி அல்லாத உலகத்தில் இருக்கின்ற எல்லா அரபு பேசாத ஏனைய சமூகங்களையும் மனிதர்களையும் குறிக்கும் என்ற கருத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். அதே நேரம் நீங்கள் பாருங்கள், லம்மா யல்ஹகு பிஹிம், இன்னும் அவர்களோடு சேராத എന്നൊരു பிரயோகமும் அந்த ஆயத்தில் இருக்குது. லம்மா யல்ஹகு பிஹிம் என்று வருகிறது. இது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நாங்கள் இந்த ஆயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனை விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இன்ன ஃபீ அஸ்லாபி 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 ரிஜால் வ நிசா மின் உம்மதி. அதாவது இந்த பரம்பரையில் இப்போது குர்ஆன் இறங்குகிற நேரம் இருந்த ஒரு சமூகம் இருந்துச்சு உலகத்தில்.
அரபிகள் இருந்தார்கள், அஜமிகள் இருந்தார்கள், எல்லா வகையான மனிதர்களும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் வாழ்ந்த மனிதர்கள். குர்ஆன் எப்பொழுதும் இறங்குகிற சமூகத்தை மாத்திரம் விரித்து பேச மாட்டாது. அது சர்வதேச தூது, எல்லா மக்களுக்குமான தூது என்ற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற வகையில் சொன்ன ஒரு ரிவாயத்து இங்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. இமாம் பைதாவி ரஹ்மஹுல்லா, இமாம் தபர் ரஹ்மஹுல்லா, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா போன்ற அனைவரும் இந்த ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இப்போது இருக்கிற சமூகத்துடைய வழித்தோன்றர்கள், அவர்களது வழித்தோன்றர்கள் சொல்லி எத்தனையோ வழித்தோன்றர்களை 3-4 வழித்தோன்றர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வழித்தோன்றர்களில் வருகின்ற ஆண்களும் பெண்களும் ரிஜால் வ நிசா என்றே அந்த ஹதீஸில் வருகிறது. தபரானியில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் எத்தனையோ வழித்தோன்றர்கள், எத்தனையோ ஜெனரேஷன்ஸ், எல்லா ஜெனரேஷன்ஸும் வருகின்ற ஆண்களும் பெண்களும் யதுஹுலூனல் ஜன்னah பிகைரி ஹிசாப், எந்த விசாரணையும் இல்லாமல் சுவர்க்கத்துக்கு போவார்கள். அப்போ சஹாபாக்கிற வழித்தோன்றர்களில் இருந்து எத்தனையோ வழித்தோன்றர்களை சொல்லி, எத்தனையோ ஜெனரேஷன்ஸை சொல்லி, அந்த ஜெனரேஷன்ஸில் வரக்கூடிய ஆண்களில் பெண்களில் பெருங்கூட்டத்தினர் யதுஹுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாப், எந்த விசாரணையின்றி சுவர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொல்லிவிட்டு சும்ம கர, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இப்போது வாழ்ந்து கொண்டு இல்லாத, உங்களோடு இணையாத, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத, காணாத ஒரு சமூகம் எந்த விசாரணையுமின்றி சுவர்க்கத்துக்கு போக இருக்கிறார்கள். எனவே இந்த இஸ்லாம் பரவிக்கொண்டே இருக்கும், இந்த இஸ்லாம் தொடர்ந்து நிலைத்து கொண்டே இருக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் தொடரும். அதுவரைக்கும் நிறைய சந்ததிகள், ஜெனரேஷன்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கும். அனைத்து ஜெனரேஷன்ஸ்களும் இந்த பெருந்தொகையான ஆண்களும் பெண்களும் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள் இந்த தூதை சுமந்ததின் காரணமாக என்று ஒரு சுப செய்தியை இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இது மிக அற்புதமான ஒரு தஃப்சீர், இறைத்தூதர் சகோதரர்கள் இந்த ஆயத்துக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான விளக்கம். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளோ அற்புதமான தூது. சூரத்து ஜும்ஆ சொல்கின்ற பிரதானமான செய்திகள் ஒன்று இது. இந்த தூது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன், என உம்மிகளுக்கு மத்தியில், அந்த காலத்தில் வாழ்ந்த அரபிகளுக்கு மத்தியில் இந்த தூது ஆரம்பத்தில் வந்தது. அந்த காலத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்தது. ஆனால் அந்த தூது சர்வதேச தூது, எல்லா காலத்துக்கும் உரியது. அந்த காலத்தில் வாழாத எத்தனையோ ஜெனரேஷன்ஸுகள் இந்த தூதை சுமப்பார்கள். அதன் வழித்தோன்றலாக நாங்கள் தற்போது இருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டிலே வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், குர்ஆன் இறங்குகின்ற பொழுது அந்த நேரத்தில் இல்லாத ஒரு சமூகம் தற்பொழுது வந்திருக்கிறது. பின்னால் வந்து கொண்டே இருக்கும். ஆஹரீன மின்ஹும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த தூது நிலைத்து கொண்டே இருக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் இருக்கலாம், சஹாபாக்கள் இல்லாமல் இருக்கலாம். அந்த மெசேஜ், அந்த பணி கண்டிப்பாக இருக்கும். யத்துலு அலைஹிம், குர்ஆன் இருக்கிறது, அதனை ஓதி காண்பிக்க வேண்டும், அதனை படிப்பிக்க வேண்டும், அந்த ஞானத்தை போதிக்க வேண்டும். அது சொல்லுகின்ற பிறகு யுஸக்கீஹிம், ஆட்களை உருவாக்க வேண்டும். குர்ஆனிய சிந்தனையின் அடிப்படையில் மனிதர்களை புடம்போட வேண்டும், ஷேப் பண்ண வேண்டும் என்ற அந்த செய்தி அல்லாஹு தஆலா இந்த 3வது ஆயத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தூது நிலைக்கும், இந்த மெசேஜ் நிலைக்கும். அதனை ஏற்குள்ளவர்கள் எல்லா காலத்திலும் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த எல்லா காலத்திலும் ஆண்களிலும் இருப்பார்கள், பெண்களிலும் இருப்பார்கள். அவ்வளோ பேரும் பிகைர் ஹிசாப், எந்த விசாரணையுமின்றி சுவர்க்கத்துக்கு போவார்கள். ஒரு அழகான ஒரு விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த விளக்கங்களை விளங்கப்படுத்தி போது அறிஞர்கள் சொல்கின்ற மற்றொரு கருத்து இருக்கிறது. இந்த ஆயத் குறிப்பாக 2 செய்திகளை சொல்கின்றன. ஒன்று அரபிகள் அல்லாதவர்களை குறிக்கிறது, அரபிகள் அல்லாதவர்களையும் இந்த மெசேஜ் குறிக்கும். 2வது குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் இல்லாத ஏனையவர்களையும் இந்த மெசேஜ் குறிக்கும். இந்த குர்ஆன் எல்லா இனத்துக்கும், எல்லா சமூகத்துக்கும், எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது என்றதை இந்த ஆயத் அழகாக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனை சொல்லிவிட்டுத்தான் வஹுவல் அசீஸுல் ஹக்கீம், அவன் மிக பெரும் சக்தியும் வல்லமையும் கொண்டவர்களாம், ஞானம் மிக்கவனாம் இருக்கிறான். ஹக்கீம், ஞானத்தின் வெளிப்பாட்டின் விளைவுதான் இந்த மெசேஜ், இந்த அருளை சுமந்தவர்கள் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்தும் 4வது வசனத்திலே ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹ்வுடைய அருள். இந்த வஹி அல்லாஹ்வுடைய அருள், இறை தூதர் அல்லாஹ்வுடைய அருள். யுஅ்தீஹி மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அந்த அருளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இதை தான் நாடியவர்கள் சொல்லும்போது 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, எல்லோரையும் அல்லாஹு தஆலா நபிமார்களாக மாற்றுவதில்லை.
அது அவன் விரும்பியவர்களே அல்லாஹ் தஆலா நபியாக கொண்டு வந்திருக்கிறான். கண்டிப்பாக இஸ்ராயல் வம்சத்திலிருந்து தான் நபி வர வேண்டும் என்பதில்லை, அது வல்லாத அரபு சமூகத்திலிருந்து வரலாம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஜும்மாவு கூட காட்டுகிறான். எனவே சூரத்துல் ஜும்மா சொல்ல வருகின்ற பிரதானமான கருத்துக்கள் ஒன்றென்றால் தூது மாற்றப்படுகிறது. தூது மாற்றப்படுகிறது என்றால் இஸ்ராயேல் வம்சத்திலிருந்து தான் தொடர்ந்து நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகிறார் என்றால் அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வழித்தோன்றலில் வருகிறார். எனவே அப்படி ஒரு தலைமைத்துவம் மாறுகிறது என்றால் உலகத்தின் தலைமைத்துவம் திரும்ப அரபு சமூகத்துக்கு வருகிறது அல்லது குரானிய சமூகத்துக்கு வருகிறது என்ற செய்தியை அந்த செய்திக்கூடாக சொல்லி காட்டுகிறார். யுதீஹி மையஷா. எனவே அல்லாஹ் தஆலா தான் நாடுகின்றவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறான் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்றால் தான் நாடுகின்றவர்களுக்கு இந்த குரானிய கருத்துக்களை சிந்தனைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள். இங்கே ஃபதுல் என்று சொல்வது இறைவனுடைய வழிகாட்டல்கள். குரானிலே ஃபதுல் என்ற சுப்பிரயோகம் குரானிலே பல போது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலாவாலே வழங்கப்படுகின்ற ஆகப்பெரிய அருட்களுக்கு ஃபதுல் என்ற சுப்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. நியாமத் என்ற சுப்பிரயோகம் சில போது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அந்த அருட்கொடைகளை தான் விரும்பிய மனிதர்களுக்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹு துல் ஃபதுலில் அதீம். அல்லாஹு தஆலா மகத்தான அருள்களை எல்லாம் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற ஆகப்பெரிய அருள், அல்லாஹ்வின் புறத்தின் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அருள் சுகாதாரத்தை விட, ஆரோக்கியத்தை விட, அறிவை விட, பணத்தை விட, அழகை விட, அதிகாரங்களை விட இந்த வஹியுடைய சிந்தனை, குரானிய சிந்தனை, குரானை படிப்பது, விளங்குவது, நடைமுறைப்படுத்துவது, அதுதான் ஸாலிக ஃபதுலுல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய அருள். யுதீஹி மையஷா. அந்த அருளை பெற்றவர்களாக நாங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். குரான் என்ற அந்த ஃபதுலை, இறை அருளை என்னதான் இருந்தாலும் குரான் சொல்லுகின்ற பிரகாரம் அந்த சிந்தனைகளை புரியாமல், வழிகாட்டல்களை விளங்காமல் வாழுகின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியாது. எனவே அந்த அருள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அதுக்கு ஒரு நேரம் இருக்க வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், உரையாட வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த 3வது வசனத்திலே முழு மனித சமூகத்துக்குமான செய்தியாக இஸ்லாத்தின் செய்தியை சொல்லிவிட்டு எல்லா மனித காலத்திலும் இந்த செய்தியை சுமக்கின்றவர்கள், ஏற்றுக்கொள்கின்றவர்கள் வருவார்கள், பின்பற்றுவார்கள். ஆண்களிலும் இருப்பார்கள், பெண்களிலும் இருப்பார்கள். அழகாக வாழ்ந்துவிட்டு மரணித்து எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சுவர்க்கத்துக்கு போகின்றார்கள் என்ற அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியே சொன்னார்கள். இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்றோம். அதனால் தான் சொல்கிறது ஸாலிக ஃபதுலுல்லாஹ். இந்த தூதை சுமக்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் பெற்றவர்கள். தான் விரும்புகின்றவர்களுக்கு அல்லாஹ் அந்த அருளை கொடுக்கிறான். வல்லாஹு துல் ஃபதுலில் அதீம். மகத்தான அருள்களை எல்லாம் சொந்தமாக வைத்திருப்பவன் சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த அருளை விளங்கப்படுத்துகின்ற போது இப்படி சொல்வதனை நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியங்களை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.